தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் இன்று இரண்டாவது கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழாவில் நீட் தேர்வு ரத்து மற்றும் மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். கேக்குதா சார்? வணக்கம், கேக்குது, சொல்லுங்க. வணக்கம் சார். இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இன்று மாணவர்களிடையே நடந்த அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருப்பது வருந்தத்தக்கது என்றும் இடஒதுக்கீடுக்கு எதிரானது போல அவர் பேசியிருக்கிறார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள், இந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இந்த நீட் தேர்வால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். நாடு முழுவதும் இதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ள சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த நிலைப்பாடு, நடிகர் விஜயின் கருத்து ஆகியவை தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நடிகர் விஜயுடைய கருத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வரவேற்கிறது, பாராட்டுகிறது, அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. காரணம் என்னவென்றால் 139 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த காங்கிரஸ் பேரியக்கமும் அதை நீட்டை எதிர்க்கிறது. சமீபத்தில் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் விஜய் அவர்களும் நீட்டை எதிர்க்கிறார். தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எதிர்க்கிறார். என்ன காரணம் என்றால், இந்த நீட் என்பது யாழ் எளிய மக்களுடைய மாணவர்களுடைய நலனுக்கு எதிரானது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் நினைத்து கூட பார்க்க முடியாது இதில் வெற்றி பெற முடியுமா என்று. அதே போன்று கிராமப்புறங்களில் உள்ள மாணவ மாணவிகள் இது எட்டாக்கனியாக இருக்கிறது. இதில் கடைசியில நீட்டுடைய சாதனை என்னவென்றால், மாணவ மாணவிகள் அரியலூர் அனிதாவில் தொடங்கி இன்று வரை தற்கொலையில் தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். இதுதான் வருத்தத்தக்க விஷயம். எவ்வளவு சொன்னாலும் ஒன்றிய அரசு செவி சாய்ப்பதில்லை. எவ்வளவு சொன்னாலும் மாணவரியுடைய நலனை பாதுகாப்பதில் பாஜக அரசு அக்கறை காட்டவில்லை. ஆனால் 139 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த கட்சியும் இதை எதிர்க்கிறது. சமீபத்தில் ஏற்படுத்திய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் எதிர்க்கிறார். ஆனால் பாஜக மட்டும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்றால் எங்கே பாஜக அந்நியப்படுகிறது? பாஜக அந்நியப்படுவது மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாத ஒரு கட்சி இந்த தேசத்தில் இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியும் RSS இயக்கமும் தான். அந்த வழியில் இடையில் தன்னை இணைத்துக் கொண்ட அக்கா தமிழிசை அவர்கள் எதற்காக இப்படி பேசுகிறார் என்று புரியவில்லை. ஒருவேளை பாஜக தலைவருடைய குழந்தைகள் இதை எதிர்கொண்டு தேர்ச்சி பெற முடியும், வசதி வாய்ப்புள்ளவர்கள். ஆனால் கிராமப்புற மாணவ மாணவிகள் எப்படி இதுல எதிர்கொள்ள முடியும், தேர்ச்சி பெற முடியும்? இது எட்டாக்கனியாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் எங்க தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது சொல்லி இருக்கிறார். 7 ஆண்டுகளில் இந்த நீட் தேர்வில் 70 முறை வினாத்தாள்கள் வெளியே வந்திருக்கிறது, கசிந்திருக்கிறது, கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகி இருக்கிறது. இதை எப்படி ஒரு நேர்மையான தேர்வு என்று நாம் சொல்ல முடியும்? ஆகவே இது ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கான தேர்வு இல்லை, வசதி படைத்தவர்களுக்காக பாஜகவால் கொண்டு வரப்பட்ட நீட் என்றுதான் சொல்கிறார். ஆகவே இதை தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் உடைய அறிவிப்பு, அவர் பதிவை நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம்.